ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதுவரை இருந்த மற்ற அதிபர்கள் அனைவரையும் விட இவருடைய போக்கு வந்து மற்ற நாடுகளுக்கிடையே உள்ள பிரச்சனைகளில் இவராகவே சென்று தலையிடுவது வந்து அது ஒரு அரசியல் ரீதியான தலையீடு அல்லது தனிப்பட்ட அவருடைய குணாதிசயமாக அதை எப்படி பார்க்குறீங்க? அதை அமெரிக்க வெளியுறவு கொள்கை இந்த அளவுக்கு இருந்திருக்குதா? கனடாவில் ஒரு மாநிலத்தை நாங்கள் சேர்த்துருவோம், கிரீன்லாந்தை இணைச்சிருவோம், இதே போல் ஈரான் வந்து எங்கிட்ட வந்து ஈரான்லேருந்து யாரோ கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது, இது போன்ற செயல்பாடுகள் வந்து அமெரிக்காவோட அந்த ஸ்டேச்சர், அமெரிக்காவோட அந்த ஒரு உலக வல்லரசு அப்படிங்கிறது வந்து ஒரு அந்த தோற்றம் வந்து ரொம்ப ஒரு மலினப்பட்ட மாதிரி ஒரு வடிவம் எடுத்திருக்கலாம் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு கேட்குறேன். உண்மைதான். ஏன்னால் வந்து ட்ரம்ப் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து 2016 20 வரைக்கும் அவர் முதல் தடவை அதிபராக தான் இருந்தார். அப்போ அந்த அளவுக்கு இல்லை போல, அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு அரசியல்வாதி அல்ல, அதை வந்து நம்ம ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்க அதிபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக வந்து ஒரு மாகாணத்தினுடைய கவர்னர் வருவார், ஒரு செனேட்டராக இருந்தவர் வருவார், ஒரு அந்த அவை உறுப்பினர்களாக காங்கிரஸ் உறுப்பினர்களாக இருந்தவங்களை யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு அரசியல் பின்னணியோடு தான் நாங்கள் வந்து அரசியலுக்கு வருவார்கள். இவர் வந்து எதுவாகவும் இருந்தது கிடையாது. இப்போ ரொனால்ட் ரீகன்னா கலிஃபோர்னியாவுடைய ஒரு கவர்னராக அந்த மாதிரி இவர் வந்து எந்த மாநிலத்தினுடைய கவர்னராகவும் இவர் இருந்ததில்லை. இவர் மேலவை செனேட் உறுப்பினராகவும் இருந்ததில்லை, இவர் கீழவை உறுப்பினராகவும் இருந்ததில்லை. இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். இவர் வந்து ஒரு முழுக்க ஒரு சிஇஓ. அவர் வந்து ஒரு சிஇஓவை தான் அமெரிக்காவை பார்க்குறார். அப்போ வந்து அமெரிக்காவை வந்து ஒரு வர்த்தக கண்ணோட்டத்தில் தான் பார்க்கின்றார். அமெரிக்காவுக்கு எப்படி வந்து செல்வத்தை சேர்க்கிறது, அமெரிக்கா ஃபர்ஸ்ட், மேக் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் எகெயின், இல்லை அதுதான் அவருடைய தான் அவருடைய ஸ்லோகனாகவே இருந்துச்சு. அதனால் அதை வைத்து கொண்டு தான் அவர் பார்க்கிறதே தவிர, அதனால் வந்து அரசியல் பின்புலமே இல்லாமல் அவர் இருக்கின்ற காரணத்தினால அவர் வந்து அடுத்தது என்ன செய்வார் என்பதை அவருடைய கூட இருக்கிற சகாக்கள் கூட அவங்க வந்து கணிக்க முடியாது. ஏன்னா அவர் அடுத்தது என்ன செய்ய போகிறார், என்ன பண்ண போகிறார். இந்த போர் கூட 4 மாதமாக, கடந்த 2 மாதங்களாக நம்ம பார்த்து கொண்டு இருந்தால், போர் முடிவுக்கு வருதுன்றாரு, அடுத்த நாள் நான் அவங்கள வந்து இதுவரைக்கும் பார்த்திராத அளவுக்கு நான் ஈரானை வந்து அடிக்க போறேன் அப்படின்றாரு. திருப்பி அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் நெருங்கி இருக்கிறோம். இல்லை, எது உண்மை என்பது வந்து யாருக்கும் புலப்படாத அளவுக்கு வந்து, அதனால அவர் வந்து ஒரு அரசியல் பின்புலமே இல்லாத ஒருவர். அந்த விதத்தில் வந்து அவரை அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் இன்னைக்கு உலக தலைவர்களும் பார்க்கின்றார். இன்னொரு முக்கியமான பிரச்சனை இந்த போரால் வந்து, இது இந்தியாவில் உள்ள சமையலறைகளில் கூட இந்த போரோட எதிரொலியாக அது வந்து இருந்தது. ஏன்னா கேஸ் தட்டுப்பாடு, நிறைய சிறிய உணவகங்கள் மூடல், இது தவிர பல்வேறு தொழில்கள்லேயும் வாகன உற்பத்தி உள்ள கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு, ஏன்னா பல பிரச்சனைகளில் இந்தியா இந்த அளவுக்கு அண்மை காலங்களில் மற்ற நாடுகளில் ஏற்பட்ட போர்களால் பெரிய பாதிப்போ அல்லது ஒரு பெரிய அளவில் அதனால் இழப்போ ஏற்பட்டதில்லை. இப்போ ஏற்பட்டுள்ள இந்த சிக்கல் இது போல் இந்தியாவில் மட்டுமல்ல பல்வேறு ஆசிய நாடுகள்லையும், பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கை உள்ளிட்ட பலங்களையும் கடுமையான பாதிப்பு இந்த கேஸ் தட்டுப்பாடு மற்றும் இந்த பெட்ரோல் டீசல் விலை வந்து முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கக்கூடியது. அது அரசியல் ரீதியாகவும் அது பிரச்சனையாகப்பட்டிருக்கிறது. இந்த சிக்கல் இந்த போர் நிறுத்த அறிவிப்பால் இப்போ ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு, இன்னும் ஒப்பந்தம் வெள்ளிக்கிழமை ஜெனீவாவில் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கூறியது போலவே அங்கேயே நவம்பரில் அந்த தேர்தல் வருவதனால ஓரளவு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது உறுதியாயிட்டு. ஆனால் இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான காலம் எவ்வளவு நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? இது வந்து நேற்று அவர்கள் கடுமையாக பல நாட்களுக்கு அப்புறம் அமைதி பேச்சுவார்த்தை நடக்கின்றது, அமைதி திரும்புகின்றது என்று சொல்லி நேற்று அவர்கள் வந்து இது வந்து பாகிஸ்தான் மீடியேட்டட் ஒன், பாகிஸ்தான் தான் இதுக்கு வந்து நடுநிலையாளராக இருந்து துருக்கி, சவுதி அரேபியா, கத்தார் இவங்களை எல்லாரையும் வைத்து கொண்டு தான் இந்த அமைதியை அவர்கள் இதற்கு நேற்று அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு புரிந்து உணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நேற்று அவங்க ஒத்துக்கிட்டது. இது வந்து ஒப்பந்தம் ஆகுறது வந்து தொழில் ரீதியான ஒப்பந்தம் மாதிரி, ஆமாம், வார் ஒப்பந்தம் மாதிரி, ஒப்பந்தம் மாதிரி. அதனால மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதான் அவங்க குறிப்பிட்டிருக்கிறார்கள், புரிந்து உணர்வு ஒப்பந்தம். இது வந்து 19ஆம் தேதி அன்னைக்கு தான் ஜெனீவாவில் வந்து ஒரு ஒப்பந்தமாக 2 பேரும் போட்டுக்கொள்ளலாம் என்று. அதில் வந்து 60 நாட்கள் வந்து போருக்கு வந்து போர் நிறுத்தம் என்பதை வந்து உறுதி செய்திருக்கிறார்கள். இது வந்து ஏற்கனவே ஏப்ரலில் வந்து முதல் போர் நிறுத்தம், அதனுடைய மீறல்கள் இருந்து கொண்டே இருந்தன. இப்போ இது வந்து 2வது போர் நிறுத்தம். இந்த போர் நிறுத்தத்தின் அடிப்படையில் 2 விஷயங்களை வந்து இதில் நம்ம பார்க்கணும் இந்த ஒப்பந்தத்தில். ஒன்று வந்து ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடிய பொருளாதார தடை. ஈரான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய $24 பில்லியன் தடையை நீக்க வேண்டும்,
இந்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு முன்னாடியே 19ஆம் தேதிக்கு முன்னாடியே 12 பில்லியனை எங்களுக்கு கொடுத்தணும் அப்படின்னு இருக்காங்க. அதற்கு இதுல வந்து உடன்பாடு ஏற்பட்டிருக்கு. அதனால முதல் ஆமா அதனால வந்து முதல் கட்டமாக ஒரு 12 பில்லியன் US$ வந்து ஈரான் வந்து பெறப்போகுது. ஏன்னா அதனுடைய முடக்கப்பட்ட சொத்துக்கள் இத்தனை நாட்களாக. அப்புறம் இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் மீதி இருக்கிறதையும் கொடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இது ஈரானினுடைய ஒரு ஆமா